இந்தியாவுக்கு எதிராக நடந்த வேர்ல்டு கப் ஃபைனல் போட்டியில பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலியன் டீம் வின் பண்ண நிலைமையில வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் பேட் கமின்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 20.50 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஐபிஎல் தொடரோட 17வது சீசனுக்காக ஏலம் இப்போ துபாயில இருக்கிற கொக்கோகோலா அரோனாய் அரங்கத்துல நடந்துட்டு வருது. ஐபிஎல் சேர்மன் அருண் துமல் தொடக்க உரையாற்றி இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஃபர்ஸ்ட் டைமா ஆண்களுக்கான ஐபிஎல் ஏலத்தை மல்லிகா சாகர் அதுவும் ஒரு பொண்ணு நடத்துறாங்க. இந்த ஏலத்தோட ஃபர்ஸ்ட் வீரரா வெஸ்ட் இண்டீஸ் வீரரான ரோமன் பவல் 7.40 கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் சார்பில் ஏலம் எடுக்கப்பட்டிருக்காரு. இவரோட அடிப்படை விலை 1 கோடி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்காக 2.80 கோடிக்கு இவர் விளையாடி இருக்காரு அப்படின்றது கூடுதல் தகவல். ரெண்டாவதா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல ஹாரி ஃப்ரூக் ஏலம் எடுக்கப்பட்டாரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு விளையாடின ஃப்ரூக் 4 கோடிக்கு டெல்லி டீமால ஏலம் எடுக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில தான் ஒவ்வொருத்தவங்களும் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண டிராவிஸ் ஹெட் 6.80 கோடிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் ஏலத்துல எடுத்திருக்காங்க. இந்தியாவில் நடந்த 13வது வேர்ல்டு கப் ஃபைனல் போட்டியில இந்தியாவோட தோல்விக்கு முக்கியமான ரீசனா இருந்தவர் டிராவிஸ் ஹெட் தான். இவரோட செஞ்சுரி ஆஸ்திரேலியாவை 6வது தடவையா சாம்பியன் ஆகியிருக்கு. இந்த ரீசன்னாலேயே டிராவிஸ் ஹெட் 10 கோடிக்கு மேல வாங்கப்படுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில 6.80 கோடியில ஏலத்துல வாங்கப்பட்டிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க 2 பேருக்கும் நடுவுல தான் கடும் போட்டி நிலவிட்டு இருந்துச்சு. அந்த நிலைமையில தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட காவ்யா மாறன் டிராவிஸ் ஹெட்டை தட்டி தூக்கி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேயரையே முத்தான பிளேயரா ஹைதராபாத் டீம் ஏலம் எடுத்திருக்கு. இவரை தொடர்ந்து ஆர்சிபி டீம்ல இருந்து விடுவிக்கப்பட்ட ஸ்பிரிங் பவுலர் அண்ட் ஆல்ரவுண்டரான வனின் ஹரன் சங்கராவை 1.5 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம்ல 10.75 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டு ஆர்சிபி டீமுக்காக விளையாடின இலங்கை வீரரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 15 கோடிக்கு ஏலம் எடுத்திருது. இந்த நிலையில தான் இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ண பேட் கமின்ஸை 20.50 கோடி கொடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் ஏலம் எடுத்திருக்காங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வீரர் 20 கோடிக்கு அதிகமா ஏலம் எடுக்கப்படுறது இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் டைம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சீசன்ல பஞ்சாப் கிங்ஸ் அணி சார்பில் சாம் கரன் 18.50 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டாரு. அதுதான் அப்போதைய அதிகபட்ச தொகையா இருந்தது. அந்த அமௌண்ட்டை இப்போ பேட் கமின்ஸ் ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. வேர்ல்டு கப் ட்ராஃபியை வின் பண்ண கேப்டன் அப்படின்ற ஒரு நிலைமையில வர 2024ல வர ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு பேட் கமின்ஸ் கேப்டனா நியமிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு வெளிநாட்டு வீரர்கள் எல்லாம் இன்னைக்கான ஏலத்துல உள்ள வந்துட்டாங்க. எஞ்சி இருக்கிற 3 இடங்களுக்கு இந்திய வீரர்கள் ஏலம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம்ல இப்ப வரைக்கும் தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் யார் அப்படின்னா அப்துல் ஷமாத், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாதி, வாஷிங்டன் சுந்தர், சன்வீர் சிங், புவனேஸ்வர் குமார், மாயங்க் அகர்வால், டி நடராஜன், அன்மோல் பிரீத் சிங், மாயங்க் மார்க்கண்டே, உபேந்திரா சிங் யாதவ், உம்பன் மாலிக் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. அதே இது வெளிநாட்டு வீரர்கள் யாரெல்லாம் சன்ரைஸ் டீம்ல இருக்காங்க அப்படின்னா ஐடன் மார்க்கம், மார்க்கோ ஜான்சன், கிளென் பிலிப்ஸ், ஹென்ரிக் கிளான்சன், ஃபசல் ஹக் ஃபரூகி இவங்க தான் இப்போ வரைக்கும் இந்த டீம்ல இருக்காங்க. இவங்களோட கூடுதலா சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு ஏலத்துல எடுக்கப்பட்டவங்கலாம். அப்படி இன்னைக்கு நடந்த ஐபிஎல் 2024 ஆக்ஷன்ல ஏலம் எடுக்கப்பட்ட வெளிநாட்டு வீரர்கள் யாருன்னா டிராவிஸ் ஹெட் 6.80 கோடிக்கு சன்ரைசர்ஸ் டீமால எடுக்கப்பட்டிருக்காங்க. வனின் சங்கரா 1.5 கோடி அண்ட் பேட் கமின்ஸ் 20.50 கோடிக்கு ஏலம் மூலமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம்ல பேட் கமின்ஸ் ஜாயின் ஆயிருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட பர்ஸ் தொகை 34 கோடி.